ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். ஒரு முள்ளங்கி கீரையை வச்சு சாம்பார் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆயில், கடுகு, கடலைப்பருப்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வந்ததுக்கப்புறம் டொமேட்டோ போட்டு ஒரு 2-3 க்ரீன் சில்லியும் போட்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்திட்டு நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து முள்ளங்கி கீரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி கீரை ஆட் பண்ணிவிட்டு முள்ளங்கியில் வந்து மண் இருக்குது இல்லைங்களா, அதனால நல்லா வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி சாப்பிடும் போது இரிட்டேட்டிங்காக இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம். நம்ம க்ளீன் பண்ணதுனால ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதுவே நல்லா பாயில் ஆகிட்டு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், நான் எவ்வளோ கீரை போட்டேன், அது லாஸ்ட்டாக இவ்வளோ தான் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 விசில் விட்டு துவரப்பருப்பு இருக்குதுங்களா, அதை 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு, பெருங்காயத்தூள், இது பருப்பு, பெருங்காயத்தூள், பூண்டு, இது 3 மட்டும் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை தூக்கி இப்போ இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். பருப்பு கொஞ்சம் மசில் இல்லையா, அதனால் நீங்கள் 2 விசில் விடுறதா இருந்தால் விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்ட்டா இப்படியே நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டா ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி சாம்பார் ரெடி. முள்ளங்கி கீரை சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.